மாணவர்களிடையே அதிகரிக்கும் ரவுடியிசம், தண்ணீர் சிந்தியதால் அரிவாள் வெட்டு, நாங்குநேரி மத்திய அரசு பள்ளியில் நடந்த வெறிச்செயல். விவரங்கள் என்ன? இதோ இந்த செய்தி தொகுப்பில். உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கடவாடா கண்டு என்ற வசனத்தை திரைப்பட காமெடி ஒன்றில் பேசியிருப்பார் நடிகர் வடிவேலு. அந்த வசனத்திற்கு ஏற்றாற்போல் 9ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் சக மாணவனை வெட்ட புத்தக பையில் அரிவாளுடன் பள்ளிக்கு வருவான் என்பதை இந்த சம்பவம் நடப்பதற்கு முன் கனவில் கூட யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே தெற்கு விஜயநாராயணம் பகுதியில் உள்ள INS கட்டபொம்மன் கடற்படை தள வளாகத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் ஒரு மாணவன் புத்தக பையுடன் உணவு பையையும் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது அம்மாணவனின் உணவு பையில் பாட்டிலில் இருந்த தண்ணீர் எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த சக மாணவனின் மீது சிந்தியது. இதனால் சம்பந்தப்பட்ட இரு மாணவர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று அந்த இரு மாணவர்களும் வழக்கம் போல் வகுப்பறைக்கு சென்றுள்ளனர். தன் மீது தண்ணீர் சிந்திய மாணவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சக மாணவன் தனது புத்தக பையில் சிறிய அரிவாளை மறைத்து எடுத்து வந்துள்ளான். சற்று நேரத்தில் என் மீது இதற்காக தண்ணீரை கொட்டினாய் என கேட்டு பிரச்சனையை தொடங்கிய அம்மாணவன் சக மாணவனை தகாத வார்த்தைகளால் திட்டி மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தலையில் வெட்டி உள்ளான். இதில் பலத்த காயமடைந்த பள்ளி மாணவன் இரத்தம் சொட்ட சொட்ட அலறி துடிக்க அவரை அரிவாளால் வெட்டிய சக மாணவன் பள்ளியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். அங்கிருந்த மற்ற மாணவர்களின் கூச்சல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பள்ளி ஆசிரியர்கள் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அம்மாணவனுக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் தொடர்பாக பள்ளி சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வடக்கு விஜயநாராயணம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவான பள்ளி மாணவனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று மாலை அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். தண்ணீர் சிந்திய விவகாரத்தில் 9ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவனை அரிவாளால் வெட்டிய சம்பவம் நெல்லை மாவட்ட மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.